இதுல வேற இப்போ ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு, ஐயோ எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆயுதம் கொடுங்கோ, காசு கொடுங்கோ, நாங்க சண்டை போடணும் அப்படின்னா ட்ரம்ப் சொன்னாரு, இந்த பேட்ரியாட் லைசன்ஸ் ப்ரொடக்ஷன் நீங்களே அங்க பண்ணிக்காங்க. அப்படியே மூஞ்சி செத்து போச்சு. நாங்களே பண்ணிக்கிறதா? எப்ப நான் கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு யாரை கூப்பிட்டு அடிக்கல் நாட்டு விழா நடத்துறது? இப்பெல்லாம் யாரும் உக்ரைன் வார நிறுத்தணும்னு பேசுறதே கிடையாது. பாத்தீங்களா? சரி, இந்த பக்கம் ஈரான், அது ஒரு பக்கம் ஓடினுக்குது, இங்க இது பக்கம் ஓடினுக்குது. இப்ப என்ன பண்ணலாம்? புதுச்சா ஏதாவது ஆரம்பிக்கலாம் சொல்லிக்கலாம். சும்மா உதாரணம் விட வேண்டியதுதான். யார் மேல வேணா யார் வேணா அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணலாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்றது உனக்கு இப்ப புட்டினுக்கு எதிராக கூட தான் அரெஸ்ட் வாரண்ட் சொல்லுவாங்க. அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா நீங்க? அவரை பண்ணிட்டு அந்த நாடு அதுக்கப்புறம் ஒழுங்கா இருந்துருமா? ரஷ்யாவோடையும் வியாபாரம் பண்றோம், அமெரிக்காவோடையும் வியாபாரம் பண்றோம், ஈரானோடையும் வியாபாரம் பண்றோம், இஸ்ரேலோடையும் வியாபாரம் பண்றோம், சவுதியோடையும் வியாபாரம் பண்றோம், யுஏஇயோடையும் வியாபாரம் பண்றோம், சைனாவோடையும் நம்ம வியாபாரம் பண்ணிக்கிறோம், தைவானோடையும் வியாபாரம் பண்ணிக்கிறோம். இப்படி எல்லாரோடையும் வியாபாரம் பண்றது மட்டும் இல்லாம எல்லாரோடையும் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற ஒரே நாடு அப்படின்னா அந்த கிரெடிபிலிட்டியோடு இருக்கிறது இந்தியா மட்டும்தான். அந்த ஈக்குவேட்டிங் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்றது இப்போ உடைந்து விட்டது. அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதனால இதுக்கெல்லாம் ஃபயர் விட்டு நமக்கு டைம் தான் வேஸ்ட் விக்ரம். இவங்க அரசியல் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா போய் நிற்குது. ஆமா, அவியல் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. வெற்றி மேல வெற்றி தானே சார் அவங்களுக்கு. அது என்னன்னா எதிர்க்க இருக்கிறது யாரு? எங்க அண்ணன் அரசியல் ஞானி இல்ல. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் 007 அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார், என்ன சார் உக்ரைன்ல திடீர்னு பாம்பு மேல பாம்பு போடுறீங்க? அதுவும் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, காலேஜ் இந்த மாதிரி இடத்துல பாம்பு போடுறீங்க, நியாயமா சார் இது? இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. சண்டை ஆரம்பிச்ச காலத்துலேருந்து அப்பார்ட்மெண்ட்லாம் கொண்டு போடுறாங்க, ஸ்கூல்ல போடுறாங்க, ஆஸ்பத்திரியில் போடுறாங்க, அப்படி இப்படின்னு உக்ரைன் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது ரஷ்யா ஆதரவு நிறுவனங்கள் இல்லை, ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் மாதிரியான அமைப்புகளுடைய ரிப்போர்ட். அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸு, ஸ்கூல்ஸு, இந்த மாதிரி இடங்கள்லாம் இவங்க ஃபோர்ஸஸை கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸோ இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ இந்த மாதிரி இதெல்லாம் அங்கே கொண்டு போய் நிறுத்தும் போது அப்போ அவங்க பார்க்குறாங்க எங்கேருந்து வருது அப்படின்னு செக் பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து வருதுன்னா நிச்சயமாக அவங்க குண்டு போடத்தான் செய்வாங்க. அடுத்தது ஸ்கூலில், ஹாஸ்பிட்டலில் போடுறாங்கன்னு சொன்னால் என்ன கேஷுவாலிட்டின்னு கேளுங்க, ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஒரு ஆஸ்பத்திரி அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லேயே எடுத்துக்காங்க, ஒரு ஆஸ்பத்திரி அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர்லேருந்து ஒரு 500 பேர் இருப்பாங்க இல்லையா? ஆனால் ஆஸ்பத்திரி மேலே குண்டு போட்டாங்க, ஸ்கூல் மேலே குண்டு போட்டாங்க, 4 பேர் இறந்தனர் அப்படின்னா என்னங்க இது? ஆஸ்பத்திரியில் 4 பேர் தானே இருந்தாங்க, ஸ்கூலில் 2 பசங்க தானே படிச்சிருந்தாங்க. அப்போது அங்கே ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை, பேஷண்ட்ஸும் இல்லை, அதனால தான் கேஷுவாலிட்டி இல்லை. நீங்கள் வெறும் ஃபோர்ஸஸை மட்டும் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்றது புரியுது இல்லையா? அடுத்தது இப்போ கீவ் அண்ட் ஒடிசா, அந்த ஒடிசா போர்ட்டை போட்டு அடி நவுத்திட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இவ்வளோ நாள் சண்டை அப்படின்றது ஒரு மாதிரி போயிருந்ததுங்க. இப்போ வேற மாதிரி டேர்ன் எடுத்திருக்கு. இந்த ட்ரோன் டெக்னாலஜியை ரொம்ப இம்ப்ரோவைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது லோ ஃப்ளையிங் இல்லையா? அதனால் அந்த S-400 அதனுடைய இதுக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். இது டீப் டவுன் அங்கே அனுப்பி அவங்களுடைய லாஜிஸ்டிக் ஹப்பு, அதுக்கப்புறம் அந்த ரிஃபைனரிஸ். நம்ம ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி ரஷ்யா நம்ம கிட்டேருந்து ரிஃபைன்டு க்ரூடு இது ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசல் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் ஆச்சரியமாக இருக்குதுல, உலகத்துக்கே சப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது தெரியுமா? அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க அந்த இன்சூரன்ஸ் அதெல்லாம் காம்பன்சேட் பண்ண மாதிரி ஒரு $3-4 தான் விலை குறைக்க முடியும்னாங்க. இங்கே ஈரான் வார் ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க, ப்ரீமியத்துக்கு போயிடுச்சு, எக்ஸ்ட்ரா காசில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பக்கத்துலேருந்து வரல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ பாருங்க, நம்ம கிட்டேருந்து பெட்ரோல் டீசல் வாங்குறாங்க அப்படின்றதுனால நீங்கள் அதிக விலைக்கு க்ரூடை விற்றீங்கன்னா அப்போ பெட்ரோல் டீசல் அதிக விலை ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த ரேட்டை குறைக்கணும். கரெக்டா? ஸோ இது அட்வான்டேஜ். இன்னொன்று என்னென்னா, நம்ம அங்கே ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னும் போது, ரிஃபைன் பண்ணி இங்கே கொடுக்குறோம் போது அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம ருப்பி அவங்கக்கிட்ட கொண்டு போய் குவியுது இல்லையா? அது ஓரளவுக்கு குறையும். அப்படி பார்க்கணும். அண்டு நீங்கள் உள்ள வரைக்கும் போயிட்டு வால் ஆட்டினீங்க அப்படின்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? அதனால் இந்த வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு வழி பண்ணிடுறது அப்படின்னு ரஷ்யா முடிவு பண்ணிட்டாங்க.
அதனுடைய விளைவு தான் இது. இதில் வேற இப்போ ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு, ஐயோ எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஆயுதம் கொடுங்கோ, காசு கொடுங்கோ, நாங்கள் சண்டை போடணும் அப்படின்னா ட்ரம்ப் சொன்னார், இந்த பேட்ரியாட் லைசன்ஸ் ப்ரொடக்ஷன் நீங்களே அங்கே பண்ணிக்காங்கன்னாரு. அப்படியே மூஞ்சி செத்து போச்சு. நாங்களே பண்ணிக்கிறதா? எப்போ நான் கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு யாரை கூப்பிட்டு அடிக்கல் நாட்டு விழா நடத்துறது, பேப்பர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், நாங்கள் வந்து பேட்ரியாட் ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்து விட்டோம் அப்படின்னு அதெல்லாம் இருக்குது. உடனே சில பேர் எம்ஓயு மட்டும் சைன் பண்ணீங்களா, ஆக்சுவலாக வந்ததா, அது யார் காலத்தில் போட்ட அக்ரிமெண்ட்டு? அஃப்கோர்ஸ் 4 வருஷமா அதுக்கு முன்னாலேருந்து அவர் தான் இருக்காரு, அதனால இந்த கேள்வி வராது. பட் போயிங்கில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் இதெல்லாம் வந்து நாங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு சில தயாரிப்பு, அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ், அது வேற ஒரு கண்ட்ரியில் இவங்க சார்பாக தயாரிக்கிறதா இருந்தது, சப்ளை பண்ணுறதா இருந்தது. அவங்களும் இப்போ முடியாதுன்ட்டாங்க. அது இன்னும் 2 வருஷம் தள்ளி போடுறோம் அப்படின்னு. அவங்க நினச்சிருப்பாங்க 2 வருஷம் வரைக்கும் அவன் இருந்தால் ஆரம்பிப்போம், இல்லாட்டா விட்டுருவோம் அப்படின்னு. எதுவுமே இல்லாமல் நீங்கள் எதுக்காக இந்த சண்டையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மக்கள் நாசமாயிட்டு இருக்காங்க, நாடு நாசமாயிட்டு இருக்கு. இதில் நீங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது. என்னத்தை சாதிக்க போகிறதுக்காக நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு எண்ட் கேம்னு ஒன்று வேணும். அது இல்லாமல் இப்போ அமெரிக்காலே சொல்லிட்டாங்க, அதுவும் இந்த எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பயங்கரமாக டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவில். வின்டர் ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் என்ன ஆவீங்க நீங்கள்? ஊரை காலி பண்ணிட்டு எல்லாம் ஒட்டுமொத்தமாக போயிடணும். குறைக்கு இவ்வளோ நாளாக உக்ரைன்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் அங்கே இடம் கொடுத்துருந்தாங்க, அவங்கெல்லாம் திரும்பி போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ நாளைக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு. அப்போது வின்டர் வந்தாச்சுன்னா தான் இப்போ அவங்களுடைய அந்த பிஞ்ச் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம். மற்றபடி இப்பெல்லாம் யாரும் உக்ரைன் வாரம் நிறுத்தணும்னு பேசுறதே கிடையாது. பார்த்தீங்களா? சரி, இந்த பக்கம் ஈரான், அது ஒரு பக்கம் ஓடினுக்குது, இங்கே இது பக்கம் ஓடினுக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? உடைய புச்சா ஏதாவது ஆரம்பிக்கலாம், அவ்வளோதான். போர் அடிச்சு போச்சு. யாரும் அதை பற்றி பேசுறதே கிடையாது. புரியுது சார். அடுத்து இப்போ இந்தியாவுக்கு ஏதாவது செக் வைக்கிறாங்களா என்ன சார்? ஏன்னா டர்க்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இப்போ 3மே சேர்ந்து வந்து மெகா பேக்ட்ன்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ திடீர்னு பங்களாதேஷுமே வந்து நாங்களும் ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களே சார். ஏன்னா இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் பங்களாதேஷ் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு செக் வைக்க ட்ரை பண்ணுறாங்களா இந்தியாவுக்கு? அதாவது மக்கள் நல கூட்டணின்னா தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்டுகள், அதுக்கப்புறம் மதிமுக. கம்யூனிஸ்ட் 2ன்னு எடுத்துக்கினா 5, 1ன்னு எடுத்துக்கினா 4. இப்போ அந்த டர்க்கி, சவுதி, பாகிஸ்தான் தான் வந்திருக்கு. இன்னும் அட்லீஸ்ட் ஒரு இடம் பாக்கி இருக்கு, அது வந்து பங்களாதேஷ் வந்தானோ. சேர்ந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதுதான் கொஸ்டின். இப்போ சவுதி அரேபியாவுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா யார் போய் நிற்க போறீங்க? ஆல்ரெடி பிரச்சனை தான் இருப்பாங்க போல சார். ஹவுதிஸ் எல்லாம் போய் தும்சம் பண்ணிருக்காங்க. இப்போ ஈரான் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னு சொன்னா பாகிஸ்தான் கூட போய் நிற்குமா? டர்க்கி வர்றதுக்கு முன்னாடியே சவுதியும் பாகிஸ்தானும் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அப்போ அடிக்கும்போது பாகிஸ்தான் போக வேண்டியது தானே? ஏன் போனால் இந்த பக்கம் பொழந்து கட்டிடுவாங்கன்னு தெரியும். அப்போது இந்த அக்ரிமெண்ட்னால என்ன பிரயோஜனம்? சரி, நாளைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் சவுதி நேரடியாக களத்தில் இறங்குமா? டர்க்கி வந்து அவங்களுடைய ட்ரோன்ஸ் அனுப்புவாங்க. ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்துரும் போது அவங்க அதை தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ புதுசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அடுத்தது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி, டெக்னாலஜி, ஆர்ம்ஸ் அப்படின்றது வந்து ஃபார் சுப்பீரியர். ரொம்ப சோக்காக நம்ம எல்லாத்தையும் டீல் பண்ணுறோம். அதனால் ஏற்கனவே சைனாக்காரன் சப்ளை பண்ணி அந்த HQ-9 சீரீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. டேய் சும்மா இருங்கடா, ஒத்தனை வாங்க மாட்டேன்றாங்களா, இப்போ இது டம்மி துப்பாக்கின்னு சொல்லிட்டுன்னு அவன் புலம்பின்னுக்கிறான். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னா பண்ணிட்டு போங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டைரக்டட் எனர்ஜி வெப்பன்னு சொல்லுவாங்க, அதாவது லேசர் கன் அப்படின்னு. அவங்க இஸ்ரேல் வந்து அது பெரிய அளவில் டெவலப் பண்ணிட்டாங்க. நாம் இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் சின்ன அளவில். அது வந்து ரொம்ப வேகமாக வந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வந்தாச்சுன்னா உங்கள் ட்ரோனை வச்சு நீங்கள் மிரட்ட முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம அந்த குண்டுகள் இல்லை வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வச்சுட்டிங்கன்னா லேசர், இது நம்ம அந்த சினிமா தேட்டர்லலாம் எப்படி அடிக்கணும் தெரியுமா? பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது கையில் ஒரு டார்ச் மாதிரி வச்சிங்கன்னா அந்த பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹை எனர்ஜி ரேஞ்ச் அது. அதை வச்சிங்கன்னா அது டொப்பு டொப்பு டொப்புன்னு சுட்டு தள்ளிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லைங்க, சின்ன வயசில் வந்து ஒரு வீடியோ கேம்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அதில் அந்த வாத்து பறக்கும், நம்ம துப்பாக்கி வச்சுன்னு சுடணும். அதான் அதே கான்செப்ட் தான் இந்த லேசர் போய் அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரோனை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வாத்து சுடுற மாதிரி ஒரு 10 பேரை நிற்க வச்சு சுடுங்கடா அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ டெக்னாலஜி அப்படின்றது எவால்வ் ஆகிட்டே இருக்குதுங்க. நீங்கள் வந்து இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் தான் இனிமேல் ஃபியூச்சர், ஃபைட்டர் ஜெட்லாம் வேணாம் அப்படின்னாங்க. இப்போ இந்த ட்ரோன்ஸுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின் போது என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்?
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இவங்க ஒன்று சேர்றதுனாலேயே வந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று சேர்ந்ததுனால வந்து திமுக அதிமுக பயந்து போயிட்டாங்களா? இல்லை இல்லை, அது தானா டிஸ்இன்டகிரேட் ஆகிடும் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான். இதனால எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா ஒரு மெர்சல் சீன் போடுறது தான், அவ்வளோதான். ஓகே சார். அதே மாதிரி இப்போ டர்க்கி வந்து திடீர்னு ஒரு விஷயத்த சொல்றீங்களா சார், அதாவது நெத்தன்யாவுக்கே அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறாங்களே சார், என்ன ரீசன் சார்? அந்த அளவுக்கு என்ன சார் வெறுப்பு? சரி, போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புங்க. அந்த யார் வந்து ஜொராம் மொதானியா, நியூயார்க் மேயர், அவரு தான் சொன்னார், அவர் வந்தாருன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னாரு. ட்ரம்ப் சொன்னாரு, பண்ண ஒன்னதுவும் நான் அப்படின்னாரு. சொல்லிக்கல, அப்படியே சும்மா உதார விட வேண்டியதுதான். யார் மேலே வேணா யார் வேணா அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணலாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது உனக்கு. இப்போ புட்டினுக்கு எதிராக கூட தான் அரெஸ்ட் வாரண்ட் சொல்லுவாங்க. அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா நீங்கள் அவரை? பண்ணிவிட்டு அந்த நாடு அதுக்கப்புறம் ஒழுங்காக இருந்துருமா? அதெல்லாம் ஒரு சீன் போடுறதுங்க, அது அசிங்கமாக இருக்குது. ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இந்த மாதிரி நீங்கள் உதார் விட்டுன்னு திரிகிறீங்க அப்படின்னு சொன்னால். இப்போது இஸ்ரேல் எடுத்துக்காங்க, அவங்க வந்து தனியாக ஒரு நாடு உருவான பிறகு அந்த ஜெர்மன் செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து யார் யாரெல்லாம் போட்டு தள்ளாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எங்கெங்கோ, அதுவும் அர்ஜென்டினால ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போனாங்க. அவங்க இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் யார் தெரியுமா, அவங்கள தூக்கிடுவோம், இவங்களை பிடிக்க போகிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. சொல்றவன் செய்ய மாட்டான், செய்யறவன் சொல்ல மாட்டான், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லணுமா விக்ரம்? ஓகே சார். பட் இருந்தாலுமே இந்த டர்க்கிக்கும் அமெரிக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன சார்? ஏன்னா அகெயின்ஸ்ட் அமெரிக்காவை செயல்படுற மாதிரி இருக்கு, நேட்டோ கண்ட்ரி கூட டர்க்கி. அதாவதுங்க, டர்க்கியில் இருக்கிற அந்த எர்டோகான் அவருக்கு வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரி டர்க்கியோடைய ஆதிக்கத்தை பெருசா அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. ஸோ இப்போ சிரியாவில் லேட்டஸ்ட்டாக எங்கேயோ போயிட்டு வந்திருக்காரு. அங்கே போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல இது டர்க்கிஷ் சப்போர்ட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க இதெல்லாம் போயிட்டு வந்த பிறகு இஸ்ரேல் வந்து போட்டு துவம்சம் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த இடத்த. கிராஸ் த ரெட் லைன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உடனே டர்க்கி ஊ அப்படின்னு குதிக்கிறாங்க. சரி, என்ன பண்ண முடியும்? உன்னால குதிக்க தான் முடியும், அரெஸ்ட் வாரண்ட் தான் இஷ்யூ பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும் உன்னால? அதனால இந்த மாதிரி உதார் விட்டுட்டே திரிகிறவங்க இருந்துக்கினே தான் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் கரெக்ட். அவர் என்ன பண்ண முடியும்? அவர் வந்து ஓஹோ நீங்கள் தான் அப்படின்னா ஓகேன்றுவார். இந்த ரஷ்யா கிட்டேருந்து S-400 நம்மளும் ஆர்டர் கொடுத்துருந்தோம், டர்க்கியும் வாங்கணும்னு சொன்னாங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்க, இந்த F-35 ஞாபகம் இருக்கா? ட்ரிவாண்டத்தில் வந்து நின்றுருந்தது. அந்த ப்ராஜெக்டில் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மிங்க, சம் மில்லியன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டர்க்கிக்கு. நீங்கள் அவங்க கிட்டேருந்து வாங்குற இதில் 2 விஷயம் இருக்குது. F-35 இங்கே வச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னால் டர்க்கி அதை வந்து ட்ரைனிங்லாம் அது பண்ணணும். S-400 இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது சில நேரங்களில் அதை இன்டகிரேட் பண்ணி உங்களுடைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கும். அப்போது இதனுடைய சிக்னல் என்ன ஏது, இந்த ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாட்டுக்கு F-35 அது ரஷ்யன் மேக்கு, அது அமெரிக்கன் சுட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதை இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா உங்ககிட்ட இருக்கிற இதில் டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ். அதெல்லாம் ஒருவேளை S-400 இதெல்லாம் கேதர் பண்ணிட்டு இதை ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால தான் அவங்க F-35 கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் S-400 வாங்கக்கூடாதுன்னாங்க. அப்புறம் சரி ஏதோ அவங்க வாங்கினாங்க. அது காட்ஸா கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் அட்வர்சரிஸ் ஆஃப் அமெரிக்கா த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அப்படி இப்படின்னாங்க. நமக்கும் அதான் மிரட்டினாங்க. அப்புறம் இல்லை நீங்கள் ஓகே அப்படின்ட்டாங்க, கண்டுக்காமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா F-35 நமக்கு ஆஃபர் பண்ணாங்க தெரியுமா? நம்ம அது சுகோய் 57 வாங்குறோம் அப்படின்னு. இல்லை நீங்கள் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னாரு ட்ரம்ப். ஏன் நம்ம கிட்ட கூட தான் 400 500 கூட வாங்க வரோம், அப்போ இதெல்லாம் இதுவாகாதா அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து ரொம்ப நல்லவங்க, இதெல்லாம் லீக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஸோ டர்க்கி வந்து பிளேயிங் போத் சைட்ஸ். அவங்க வந்து நாங்கள் யார் தெரியுமா, அதாவது இன்னைக்கு ரஷ்யாவோடையும் வியாபாரம் பண்ணுறோம், அமெரிக்காவோடையும் வியாபாரம் பண்ணுறோம், ஈரானோடையும் வியாபாரம் பண்ணுறோம், இஸ்ரேலோடையும் வியாபாரம் பண்ணுறோம், சவுதியோடையும் வியாபாரம் பண்ணுறோம், UAE-யோடையும் வியாபாரம் பண்ணுறோம், சைனாவோடையும் நம்ம வியாபாரம் பண்ணின்னுக்கிறோம், தைவானோடையும் வியாபாரம் பண்ணின்னுக்கிறோம். இப்படி எல்லாரோடையும் வியாபாரம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாரோடையும் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற ஒரே நாடு அப்படின்னா அந்த கிரெடிபிலிட்டியோடு இருக்கிறது இந்தியா மட்டும்தான். அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை. நாங்களும் வந்து எப்படி தெரியுமா அப்படின்னு. பட் ஆசை இருக்கலாம், பட் அது எப்படி முடியும்னா, செந்தில் கேட்பாரு, அண்ணே நீங்களே எல்லாத்துக்கும் போயிட்டு வரீங்களே, நானும் ஒரு தடவை போகிறேன்னே அப்படின்வாரு. அது ஒரு இடத்துல போகும்போது, ஏண்டா குப்புசாமி உங்கள் அம்மா உனக்கு மட்டுமாடா அம்மா, ஊருக்கே அம்மாவா இருந்தாடா அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு வருவாரு. இவர் அடுத்த சாவுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு உனக்கு மட்டுமா சம்சாரம், ஊருக்கே சம்சாரம்னு அடி வாங்கிட்டு வருவார். அந்த மாதிரி தான் ஆக போகுது டர்க்கி, பார்த்துக்காங்க.
சார் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த யூஎஸ் அம்பாசிடர் டு இந்தியா திடீர்னு வந்து உமர் அப்துல்லாலாம் பார்த்துட்டு ஜம்மு காஷ்மீர் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டாரு சார். எதனால சார் இப்படி திடீர்னு மாற்றுறது காரணம்? குண்டுன்றது பாகிஸ்தானுக்கு குண்டு. See, I don't attach much value to his statement. அந்தந்த நேரத்தில் அந்தந்த மாதிரி அவங்க பேசிட்டு போவாங்க. நாளைக்கே வந்து ட்ரம்ப் அதை மாற்றி பேசுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுடைய அங்கீகாரத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்காதீங்க. அந்த காலம்லாம் மலையேறி போய்விட்டது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் இந்த பக்கம் வராங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அடுத்த ஸ்டாப்பு பாகிஸ்தான் போவாங்க. இப்படி ஈக்குவேட் பண்ணி வச்சுருந்தாங்க, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு. ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி போயிடுச்சுங்க. ஸோ யூஎஸ் அம்பாசிடர் சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒன்றும் வேணாம். இப்போ விக்ரம் வந்து ஒரு நல்ல நெறியாளர் அப்படின்னு நான் சொன்னாதான், நான் சொல்லாட்டா நீ என்ன வேணா சொல்லிட்டு போடா, நான் யாருன்னு எனக்கு தெரியும். அதுதான் வந்து உண்மையான கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது. ஸோ இன்னைக்கு நாம் அந்த நிலைமையில தான் இருக்கும். அதனால இவர் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை நீங்களே வச்சுக்காங்க. பாகிஸ்தான் புலம்பி நிற்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன், டேய் ஓன் நிலைமை அப்படி பிச்சைக்கார பைய, அவங்கள நம்பி தான் நீ இருக்க. அதனால உனக்கு அவங்க சர்டிஃபிகேட் வேணும். எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நீ இன்டெகிரல் பார்ட்டுன்னு சொல்லு, இம்பார்ட்டன்ட் பார்ட்டுன்னு சொல்லு, இல்லை நாளைக்கே இல்லைன்னு கூட சொல்லிட்டு போ. நீ சொல்லி எனக்கு என்ன வந்தது? எங்கள் வீட்டில் வந்து இந்த ரூம் இருக்குது, அந்த ரூம் இருக்குது, இந்த ரூம் இவனுக்கு தான் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லணும். எவனோ ஒருத்தன் சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? அதனால இதெல்லாம் வந்து போயிட்டு வா அப்படின்னு விட வேண்டியதான். பட் அந்த ஈக்குவேட்டிங் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்றது இப்போ உடைந்து விட்டது. அதைத்தான் நம்ம பார்க்கணும். சார் கடைசி ஒரு கேள்வி சார். திடீர்னு அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்ல ஏன் சார் அந்த அளவுக்கு கொந்தளிச்சிட்டாரு ராகுல் காந்தியை பார்த்து? பாகிஸ்தானுக்காக கண்ணீர் விடுறீங்க, இந்தியாக்காக கண்ணீர் விட மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சு பேசியிருந்தாரு சார். என்ன சார்? ரொம்ப நாளா நம்ம கேட்டுக்கிற கேள்வி. இப்பதான் அவருக்கு கேட்கணும்னு தோணி இருக்குது போல இருக்குது. ஆனா இது எந்த அளவுக்கு மக்களை போய் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. ஆமா சார், கரெக்ட் தான். இதுதான் பிரச்சனையே அவங்களுக்கு. இவர் பாட்டுக்கு ஊர் ஊரா போயிட்டு எல்லாம் பொய்யா சொல்லிட்டு வர்றாருங்க. ஆனா இவங்க பேசுறது, நாங்க தான் பார்லிமெண்ட்ல பேசிட்டோம்னா இது கிடையாது அரசியல். போய் ஊரை சுத்திட்டு வந்துடுது 10 தடவை. நீங்க சொல்றது போய் ரீச் ஆக மாட்டுது. அது அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு கண்ணீர் விடுவாங்க, காசாக்கு கண்ணீர் விடுவாங்க, பங்களாதேஷ்ல நடக்கிறத பார்க்க மாட்டாங்க. பாகிஸ்தான்லயே வந்து இங்கிருந்து போன நம்ம மக்கள், அது முஸ்லீமா இருக்கட்டும் இந்துக்களா இருக்கட்டும், இங்கேருந்து போனவங்கள அவங்க வந்து இல்ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக ஒரு மூவ்மெண்ட்டே ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அதை பற்றிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. சரி ரைட்டு, அதே காசா மக்களுக்காக கண்ணீர் விடுறீங்க, பலுச்சிஸ்தானில் நடக்கிறதுக்கு கண்ணீர் விடுவீங்களா? அதை விட மாட்டாங்க. ஏங்க பாகிஸ்தானில் போயிட்டு எப்படியாவது மோடி வராமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு பிச்சை கேட்டவர் தானேங்க இங்கே இருக்கிற ஒருத்தர், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர். அப்புறம் அவங்கக்கிட்ட நீங்கள் எதை எதிர்பார்க்க முடியுது? எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகியிருக்கணும். எல்லாம் சும்மா சோசியல் மீடியாவில் வந்து பிஜேபி வாரியர்ஸ் தான் சண்டை போட்டுனுக்கிறாங்களே தவிர அவங்க எதுவும் பெருசாக எடுத்ததா தெரியல. அதனால் இதுக்கெல்லாம் ஃபயர் விட்டு நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு விக்ரம். இவங்க அரசியல் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய் நிற்குது. ஆமாம், அவியல் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. வெற்றி மேலே வெற்றி தானே சார் அவங்களுக்கு. அது என்னன்னா இருக்கிறது யாரு? எங்கள் அண்ணன் அரசியல் ஞானி இல்லை. அவருக்கு பதிலாக வேற யாராவது வந்தாங்கன்னா அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு. நீங்கள் பாட்டுக்கு வந்து வேர்ல்டு கப்பில் எனக்கு எதிராக இந்த பக்கம் நேபாள் டீம் இருக்குது, அந்த பக்கம் அயர்லாந்து டீம் இருக்குது, அந்த பக்கம் அமெரிக்கா டீம் இருக்குது, எல்லாத்தையும் நான் துவம்சம் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ நீங்கள் இது மாதிரி தான். திடீர்னு ஆஸ்திரேலியன் டீம் வந்ததுன்னா அதுக்கு தயாராக இருக்கணும். அது இல்லை அப்படின்னா கஷ்டம்தான். ஓகே சார். சார் அதுக்கும் விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் நம்ம மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.